வணக்கம் students. Next நம்ம பார்க்க போகிறது find the Fourier sine transform of f of x equal to ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, இந்த x வேல்யூ எதுக்கு 0லேருந்து 1 வரைக்கும், இந்த 2 மைனஸ் எக்ஸ் எதுக்கு 1லேருந்து 2 வரைக்கும். ஸோ கிரேட்டர் தென் 2 எல்லாமே ஆன்சர் 0. ஓகேங்களா? ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 Fourier sine transform உடைய ஃபார்முலாவை எழுதணும். fx of f of x equal to root of 2 by pi integral 0 to infinity f of x sin sx dx. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிடணும். நெக்ஸ்ட் fs f of x equal to root of 2 by pi. இப்போது 0லேருந்து இன்ஃபினிட்டி, அப்போது நம்ம 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு ஆன்சர் எக்ஸும் இருக்குது, இதுக்கு 2 மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஆனால் இதில் 0 இருக்குது, 0 இருந்தால் தேவையில்லை. அப்போ இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ லிமிட் என்ன வரும்? 0லேருந்து 1 ஒரு லிமிட்டு, இன்னொன்று 1லேருந்து 2 இன்னொரு லிமிட்டு. ஓகேங்களா? இந்த இன்டெக்ரலில் ரெண்டாக பிரித்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸை போடுவோம். அப்படியே மிச்சத்தில் எடுத்து அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் போட்டுட்டு திரும்ப லிமிட் எழுதணும். 1லேருந்து 2 போட்டு அடுத்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 2 மைனஸ் எக்ஸ், திரும்ப சைன் எஸ்எக்ஸ் டிஎக்ஸ். இதை வந்து நம்ம இன்டெக்ரல் 1ன்னு எடுத்துப்போம், இதை இன்டெக்ரல் 2ன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் 1 கண்டுபிடிப்போம், அப்புறம் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிப்போம். ரெண்டு ஆன்சர் எடுத்து வந்து இதில் போட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்டெக்ரல் 1, இன்டெக்ரல் 1 என்ன இருக்குது அதை எடுத்து எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் சைன் எக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ், அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இது u, இது v. ஸோ இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு u v1 மைனஸ் u டேஷ் v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3 மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v4ன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு u எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிப்போம். இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேஷ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஏன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எப்போ 0 வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் v என்ன இருக்குது? சைன் எஸ்எக்ஸ். இப்போ v1 கண்டுபிடிக்கணும். அதாவது இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஒரு சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காசு, இந்த எஸ்எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிப்போம். இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எஸ், அந்த எஸ் எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ திரும்ப இதை இன்னொரு இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஒரு காஸ் இன்டெகிரேட் பண்ணால் சைனு தான் எஸ்எக்ஸ். திரும்ப இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எஸ்ஸை எடுத்து டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே ஒரு எஸ் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் எஸ் ஸ்கொயர் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா எடுத்துமே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ I1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது u என்ன இருக்குங்க? எக்ஸ். ஸோ எக்ஸ் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் v1 என்ன இருக்குது? மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் u டேஷ்னா இருக்குது 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் v2 என்ன இருக்குது? இது எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் u டபுள் டேஷ் 0 பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் 0 வந்துச்சுன்னா அது ஆன்சரே வராது, 0 தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் I1 இஸ் ஈக்குவல் டு இது எடுத்து எழுதியாச்சுங்களா? இப்போ ஒழுங்குபடுத்தணும். எப்படின்னா லிமிட் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட். இப்போது நான் இங்கே எக்ஸுக்கு 1 போடுறேன். மைனஸ் காஸ் எஸ் இன்ட்டு 1 எஸ் தான் வரும் பை எஸ். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் எழுதியாச்சு. எஸ் இன்ட்டு 1, இந்த எக்ஸுக்கு 1 போட்டோன்னா எஸ் இன்ட்டு 1 எஸ் தான் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ். இப்போ எல்லாத்துக்கும் 0 போட போகிறேன். எக்ஸுக்கு 0 போட இது மொத்தமாக 0 ஆகிடும். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இந்த எக்ஸுக்கு 0 போடனா இதுவும் மொத்தமாக காலி ஆகிடும் 0. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ 1 இன்ட்டு மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ்ன்னு வரும், அதே தான் வரப்போகுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் I1 is equal to minus cos x by x plus sin s by s. அந்த 0லாம் விட்டுட்டு எழுதுங்க. ஸோ இதுதான் I1 ஆன்சர். இப்போ I2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த I2க்கு எப்படி எங்கேருந்து எடுத்தோம்? நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? I2க்கு லிமிட் 1 to 2 2 minus x sin sx dx. ஸோ இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ I2 equal to integral 1 to 2 2 minus x sin sx dx. ஸோ இதுதான் u, இதுதான் v. சேம் ஃபார்முலா uv dx equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus dot dot dot.
ஸோ ஃபஸ்ட் இந்த u வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடும். u என்ன இருக்கீங்க 2 மைனஸ் எக்ஸ். ஒரு 2வை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஒரு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. 0 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ u டேஷ்னுடைய ஆன்சர் -1. நெக்ஸ்ட் இதை இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். -1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் v1 இஸ் ஈக்குவல் டு சைன் sx. இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். இது v1 கிடையாது, இங்கே vன்னு எழுதணும். ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங்கில் v வரும், அப்புறமா v1 v2. சரி, v வந்து என்ன இருக்குது சைன் sx. v1னா இதை ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணும். அதான் ஒரு சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், இந்த sx எடுத்து அப்படி எழுதியாச்சு, டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் s இருக்கு இல்லையா, அதை டினாமினேட்டரில் எழுதணும். நெக்ஸ்ட் v2 இதை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ண போகிறோம். மைனஸ் எடுத்து அப்படி எழுதிப்போம். ஒரு காசை இன்டகிரேட் பண்ணால் சைன், இந்த sx எடுத்து அப்படி எழுதிக்கலாம், டிவைடட் பை போட்டு இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது s இருக்குது, அந்த s எடுத்து டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஏற்கனவே இங்கே ஒரு s இருக்குது, அப்போ s இன்ட்டு s s ஸ்கொயர். ஸோ v2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு uவும் v1 மல்டிப்ளை பண்ணணும், uவும் v1. அடுத்தது மைனஸ் போட்டு u டேஷ் v2வும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் u டபுள் டேஷ் பண்ண தேவையில்லை, 0. இது எடுத்துமே இந்த ஃபார்முலா போடலாமா இப்போ? ஸோ ஃபஸ்ட்டு uவையும் v1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் போட்டு u டேஷையும் v2யும் மல்டிப்ளை பண்ணணும். அதை பார்த்து எழுதுங்க, அது முன்னாடி கண்டுபிடிச்ச வேல்யூஸ் பார்த்து இங்கே எழுதிட்டு லிமிட் 1 to 2. இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஒழுங்குபடுத்தணும். இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் ஒத்திக்கு ஃப்ரண்ட்டில் போட்டு 2 மைனஸ் எக்ஸு காஸ் sx பை s மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ விட்டுடுங்க, சைன் s பை s ஸ்கொயர். இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதாவது இப்போ எக்ஸுக்கெல்லாம் 2 போடணும். இந்த எக்ஸுக்கு 2 போடணும் ஆகிடும், 2 மைனஸ் 2 0, இது மொத்தமாக 0 ஆகிடுமா? ஸோ 0 மைனஸ் இப்போ அடுத்தது இந்த எக்ஸுக்கு 2 போட்டனாவும் சைன் 2s பை s ஸ்கொயர். இப்போ அப்பர் லிமிட் முடிச்சாச்சு. எப்பவுமே ஜென்ரல் மைனஸ் போடுவோம் லோவர் லிமிட்டை பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டு இப்போ லோவர் லிமிட் எக்ஸுக்கு 1 போடுங்க. 2 மைனஸ் 1 1, ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போது மைனஸ் வந்துடும். 2 மைனஸ் 1 1 மைனஸ் 1 இன்ட்டு காஸ் s இன்ட்டு 1. இங்கே பாருங்கள், நான் ஏதாவது இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள். மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு காஸ் s1 பை s, இப்படி தான் இருக்கும். இந்த எக்ஸுக்கு 1 போடணும். அப்போது 2 மைனஸ் 1 1 மைனஸ் 1 எழுதிக்கலாம். இது s இன்ட்டு 1 s, ஸோ காஸ் s பை s. ஸோ மைனஸ் 1 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. அதனால தான் இங்கே மைனஸ் காஸ் s பை sன்னு எழுதிருக்கு. நெக்ஸ்ட் மைனஸ் இப்போது இங்கே இந்த எக்ஸுக்கு 1 போடணும். 1 இன்ட்டு s s தான், ஸோ சைன் s பை s ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா எப்படி எழுதுனேன்னு? பொறுமையாக போட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் i2 ஈக்குவல் டு மைனஸ் சைன் 2s பை s ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், உஷாராக இருக்கணும் அந்த மைனஸில், காஸ் s பை s மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் s பை s ஸ்கொயர். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுதான் i2னுடைய ஆன்சர். ஸோ i1 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, i2 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? therefore Fourier sine transform of f of x equal to root of 2 by pi. i1 ஆன்சரையும் i2 ஆன்சரையும் இங்கே ஆட் பண்ணி எழுதிடணும். ஸோ root of 2 by pi, i1 ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா அதை எடுத்து எழுதுங்க, i2 ஆன்சர் கண்டுபிடிச்சி எடுத்து எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நல்லா கவனிங்க, மைனஸ் காஸ் s பை s, இங்கே ப்ளஸ் காஸ் s பை s ரெண்டுமே கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? இந்த 3 டேர்ம்ஸ் தான் இருக்குது. இதில் பாருங்கள், டினாமினேட்டர் எல்லாமே s ஸ்கொயர் s ஸ்கொயர் s ஸ்கொயர் இருக்குது. அப்போ காமனாக ஒரு s ஸ்கொயர் போட்டு இங்கே ஒரு சைன் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சைன் எஸ் இருக்குது. அப்புறம் ஆட் பண்ணால் 2 சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 2x. ஓகேங்களா? அவ்வளோதான், ப்ராப்ளம் ஓவர், முடிஞ்சு போச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோடைய ஃபார்முலா எழுதணும். அப்புறம் அந்த இன்டர்வலை அப்ளை பண்ணி 2 இன்டர்வலாக பிரிச்சுருங்க. ஃபஸ்ட் இன்டர்வலுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டாவது இன்டர்வலுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அது எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது கேன்சல் பண்ணிவிட்டு பர்ஃபெக்ஷன் எழுதிடணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.